ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஃபியூச்சர் வர்ட் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, சூரை மீனை வச்சு ஒரு 65 தாங்க செய்ய போகிறோம். அதாவது சூரை 65 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் காணாங்கழுத்து மீன் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரெண்டு மீனோட ஷேப்புமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கலர் கொஞ்சம் சேஞ்சஸில் இருக்குங்க. இப்போ இந்த மீனில் பார்த்திங்கன்னா இதில் நிறைய யூஸ் இருக்குங்க. எப்படி சொல்லணும்னா, இந்த மீன் சாப்பிட்றதுனால நம்மளோட சருமம் இருக்கு இல்லையா, அது நல்ல பளபளப்பாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கல்லீரலை காக்கக்கூடிய தன்மையும் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது இதயத்தோட நண்பன் கூட சொல்லலாங்க. இதில் பார்த்திங்கன்னா புரோட்டீன், விட்டமின் ஏ, டி, கொலஸ்ட்ரால், ஒமேகா 3, அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி கூட இதில் நிறையவே இருக்குங்க. இப்படி நிறைய யூசஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனில் ஒரு சில பக்க விளைவுகளும் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாதரசம் அதிகமாக இருக்கிறதுனால இது குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ஓகே காய்ஸ், இப்போ இந்த சூரை 65 டிஷ் எப்படி செய்யறதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீனை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் 65 பொடி இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மட்டன் மசாலா போட்டுறேன், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அதை நல்லா பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. அது நல்லா வாசம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோள மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, அதை போட்டுட்டு நல்லா கிண்டி நல்லா அப்படிக்கா இப்படிக்கா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே பிரட்டி வச்சுருக்க அந்த 65 இருக்கு இல்லையா, அந்த மீனை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வேக விட்டு அது மேலே ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே உருவாமல் அப்படியே வச்சிடணுங்க. அந்த ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, கருவேப்பிலை ஃப்ளேவர், அது நல்லா அதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் அதை நான் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். நல்லா மொறுமொறு நல்லா கிறிஸ்பியாக வருங்க. அதை எடுத்து நம்ம வேறு ஒரு பவுலில் போட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஓகே, பை பாய் காய்ஸ்.